உலகத்தில் பறந்து வாழக்கூடிய அனைத்து அன்னை தமிழ் உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம். அதாவது இங்கே நம்ம நாட்டில் பக்கத்து நாடு பாகிஸ்தான் நம்ம பசுமாடு இதை வச்சு தான் மிகப்பெரிய அரசியலே அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதாவது உலகத்திலேயே அதிக மாட்டுக்கறி இறைச்சியில் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள நாடு இந்தியா. ஒரு ஆண்டுக்கு 24 லட்சம் டன் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆமாம், பிங்க் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி இதில் வருமானம் வருது மாட்டுக்கறி இறைச்சியில் மட்டுமே. ஆமாம், அதாவது அதெல்லாம் எடுத்து கூட இந்த நாட்டினுடைய கடனை அடைச்சிடலாம். பாலின் சந்தை மதிப்பு மட்டுமே 6 லட்சம் கோடி வருமானம் வருது. உலகத்தில் இந்தியா தான் முதல் சந்தை மதிப்பில் பால் மற்றும் மாட்டுக்கறி இறைச்சியில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேசில், டென்மார்க், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் சொல்கிறாங்க. டென்மார்க்கில் ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் கோடி வருமானம் வருதுங்கிறாங்க. அந்த பாலின் சந்தை மதிப்பு மட்டுமே. அந்த நாடு உலகத்தில் இன்றைக்கி வல்லரசு நாடு பட்டியலில் இருக்குது. ஆனால் இந்த நாடு இன்னைக்கு வரைக்கும் கடங்கார நாடாக இருக்குது. 102 லட்சம் கோடி கடனாக இருக்குது. ஆமாம், அதாவது இந்த மாட்டுக்கறி அரசியல் எப்படி அப்படின்னா, எங்களுக்கு வந்து பக்கத்து நாடு நம்ம பாகிஸ்தான், நம்ம தாய் நாடு, நம்ம ரத்த சொந்தம். ஆமாம், இங்கேருந்து பிரிஞ்சு போன நாடு தான். இவனுங்க பண்ணுற இந்த மத அரசியல், இவனுங்க சிறுபான்மையினர்னு சொன்னதுனால தான் முகமது அலி ஜின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் இல்லை நாங்கள் தனி நாடு வாங்கிக்கணும்னு சொல்லி பிரித்து போனது. இன்றைக்கி வரைக்குமே காஷ்மீர் மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனால் காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் கட்டுப்பாட்டிலையும் கிடையாது, இந்தியா கட்டுப்பாட்டிலையும் கிடையாது, சீனா கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆமாம், அதுக்கு 19,000 கோடி செலவு பண்ணி வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பாகிஸ்தான் வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே மாட்டுக்கறி வந்து நம்ம படிச்சிருப்போம். இந்த 1856 சிப்பாய் கழகம், இந்திய சிப்பாய் கழகம்னு ஒன்று இங்கே ஒரு போர் நடந்தது, இந்திய பிரிட்டிஷ் சிப்பாய் கழகம்னு சொல்லி. ஆமாம், அதில் வந்து பார்த்தாக்கா நம்ம இந்துக்கள் வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய மாட்டை வந்து மாட்டினுடைய கொழுப்பும், அதாவது இஸ்லாமியர் வந்து வெறுக்கக்கூடிய பன்றியினுடைய கொழுப்பும் அந்த ஒரு துப்பாக்கி தோட்டாவில் தொடவி அதை வந்து பற்களால் கடித்து அந்த இதை வந்து சுடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வன்மத்தை ஏற்படுத்தியிருப்பானுங்க இந்த பிரிட்டிஷ்காரனுங்க. அதை அடித்து மிகப்பெரிய அது எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய மதவெறியை தூண்டினாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட அது 1856 கிட்டத்தட்ட இன்றைக்கி 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ நம்ம தான் வந்து சிந்திக்கணும், இந்த மதத்தை பிரித்து எந்த அரசியல். இந்த பிரிட்டிஷ்காரனுங்க வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி 500 ஆண்டுகளாகவே உலகத்தை கட்டி ஆளணும், அடிமையாக வச்சுருக்கணும். இந்த மதத்தை பரப்புறதே வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க தான். ஆமாம், உண்மை, அவன் எல்லா கறியும் திம்பான். ஆமாம், மாட்டுக்கறி, சீனாக்கறி எல்லா கறியும் திம்பான். பௌத்த மதத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பௌத்த மதமே நம்ம மதம், தாய் மதம். இங்கேருந்து போகிற புத்தர் தான் அவன். நம்ம கந்தகவர்மனுடைய மூன்றாவது மகன் தான் அங்கே வந்து புத்தர் சிலையாகப்பட்டு அங்கே வந்து போதி திரும்ப கடவுளாக வணங்குறாங்க. ஆமாம், அவன் பாம்பு கறி திங்குறான், நத்தக்கறி திங்குறான், தேள், பூரான், பள்ளி எல்லாமே திங்குறான் சீனாவில். அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் இங்கே வந்தால் நம்ம ஐயா மோடியா 16 விதமாக வந்து இந்த மாட்டுக்கறி இறைச்சி வந்து சமைச்சு வைக்கிறாரு. ஆமாம், அதான் சீமான் கேட்குறாரு, ஊரானுக்கு ஊட்டி விடுவ உள்ளே வந்து என்ன கொண்டு பிடுவியா. இங்கே மிகப்பெரிய பாடி பில்டர், அதாவது இன்றைக்கி வந்து இந்திய ஒலிம்பிக்லேயே பார்த்தா உசேன் போல்ட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் எப்படிங்க ஓடினீங்க அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு வறுமையில் இருந்த ஒரு உசேன் போல்ட்டு, நான் வந்து இந்த மாட்டுக்கறி தின்னதுனால தான் நான் ப்ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது வருமா, நான் மாட்டுக்கறி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உலகமே மாட்டுக்கறி திங்குது. உலகத்தில் மாட்டுக்கறி திங்காத நாடே கிடையாது. ஆமாம், இந்த இந்தியாவில் மட்டும் இது மிகப்பெரிய ஒரு மத அரசியலே ஓடிக்கிட்டு இருக்குது. அது யாருன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அப்பையிலிருந்து ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ் ரெண்டுமே வந்து இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு கைக்கூலிகள். ஆமாம், மதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு நம்ம ஐயா பழனி பாபா ஐயெல்லாம் சொல்லியிருப்பார், மாடு சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஒரு மதத்திலையும் எந்த ஒரு இதிகாசங்களிலும் எந்த ஒரு வேதங்களிலுமே குறிப்பிட கிடையாது. அப்படி இந்துவாத அசுவ வேகத்திலே வந்து மாட்டை அறுத்து தான் வந்து அவங்க வந்து அந்த வேதம் படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பழனி பாபா ஐயா பேச்செல்லாம் கேட்டிருப்போம். இங்கே இவங்களுடைய அரசியலே பார்த்தா இந்த மாட்டுக்கறியை மிகப்பெரிய இன்றைக்கி 200 ஆண்டுகளாகவே வந்து இந்த மாடு வந்து இன்றைக்கி பால் வந்து இங்கே சிலைக்கு போய் வேஸ்ட்டு பண்ணுறாங்க. எத்தனையோ நம்ம ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ நம்ம கருணை இல்லங்கள் இருக்குது, ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குது. எத்தனையோ பேர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களால் உதவி செய்ய முடியல, எங்ககிட்ட நிதி இல்லை. ஏன்னா நாங்கள் சம்பாரித்து சோறு சாப்பிட்றதே பெருசாக இருக்குது. அப்படி இருந்தும் கூட போய் உதவி செய்கிறோம். எங்களால் முடிஞ்சது மாதம் ஒரு முறை போய் எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். பால் வந்து வேஸ்ட்டு பண்ணுறாங்க, நெய்யை சிலையில் ஊற்றி வேஸ்ட்டு பண்ணுறாங்க. ஆமாம், ஆனால் அப்படி இருக்கிற ஏழை மக்களுக்கு கொண்டுட்டு போய் ஒரு சினிமா துறையில் இருக்கிற நடிகர்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறானுங்க. ஒன்றுமே இல்லாத சாமிக்கு நான் பால் அபிஷேகம் கேரளாவெலாம் நம்ம பார்க்குறோம். அப்படியே லிட்டர் கணக்கில் 1000கணக்கான லிட்டர் வேஸ்ட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு இந்தியா முழுக்கவே இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு. ஆமாம்,
இது இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு அப்படின்னா வந்து இந்த மனிதநேயம் அப்படிங்கிறதே கிடையாது இந்த கட்டமைப்பில். ஆமாம், அதுதான் இந்த மாட்டுக்கறி அரசியல். இந்த இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 2,00,000 கோடி வருமானம் வருது அப்படிங்கிறாங்க மாட்டுக்கறி இறைச்சியில். பிரசேல் வந்து ஹெலிகாப்டரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பிரசேல், டென்மார்க். இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மாடு, அதாவது காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம் காளை, அங்கங்கே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்த நம்மளுடைய பாரம்பரிய மாடுகள் இங்கேருந்து அங்கே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டான். ஆமாம், டென்மார்க்கு, பிரேசில், ஆஸ்திரேலியா எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. காங்கிரீஜ், ஏட்டு மில்க்குன்னு சொல்லக்கூடிய காங்கிரீஜ், சிவப்பு சிந்தி, சிவப்பு சிந்தி, ரெட் சிந்தின்னு சொல்லி ஒரு மாடு இருக்குது. கிர்ரு, சாகிவால், ஓங்குல், காங்கிரீஜ்னு போடுற அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 லிட்டர் வரைக்குமே பால் கறக்கும். அதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாமே இப்போ அழிவின் விளிம்பில் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த கப்பல்லாம் நம்ம வந்து அந்த ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மாடு, நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு மாடுகள் தான் இங்கேருந்து அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆமாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹச்எஃப்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிடு, அது ஒரு மாடே கிடையாது. ஆமாம், அந்த மாட்டில் இருக்கிற பால் குடித்தோம்னா நமக்கு சர்க்கரை நோய் உடனுக்குடன் 3 தொடர்ந்து அந்த ஜெர்சி மாட்டினுடைய பால் நம்ம குடித்தோம் அப்படின்னா தொடர்ந்து 1 வருஷத்தில் சர்க்கரை வியாதி நமக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆய்வியல் சொல்லுது. சர்க்கரை வியாதியில் மட்டுமே 1 வருஷத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 2,00,000 கோடி அப்படிங்கிறாங்க. சர்க்கரை நோய் இந்தியாவில் தலைமை தாங்குதுங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்தியாவில் சர்க்கரை நோய் தலைமை தாங்குது. நம்ம ஐயா நம்மால் வரையே தான் சொல்லுவார், இந்தியா எதுக்கு தான் தலைமை தாங்குன்னு விவசாயம் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. சர்க்கரை நோய் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க இந்தியாவில். இந்த ஜெர்சி மாடு என்னைக்கு கொண்டுட்டு வந்தாங்களோ அதிலிருந்து தான் நம்ம ஆட்கள் எல்லாத்துக்குமே இந்த சர்க்கரை நோய் வந்தது. ஆமாம், நம்ம நாட்டு மாடு அழிவின் விளிம்பில் இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட வந்தது. கடைசியில் பீட்டா அப்படிங்கிற ஒரு திட்டம் எல்லாருமே எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தானுங்க, ஆதரிக்கிற மாதிரி ஆதரிச்சானுங்க. கடைசியில் பசங்க மறுபடியும் போய் அதிலே தான் கூட்டணி வச்சாங்க. ஆனால் மாடு நம்ம வள்ளுவ கோட்பாடு சொல்லுறது, கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு மற்றவை மாடல்ல அப்படின்னு சொல்லி. மாடும் நமக்கு செல்வம் தான், மாடு தெய்வம். நிறைய பேர் சீமானனை வந்து மாட்டுக்கறி அதாவது மாடு நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம ஒரு மாடு வளர்த்துறதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் ஆகுது. நம்ம நாட்டு மாடு. ஆமாம், குறைஞ்சது அந்த பருவத்துக்கு வரதுக்கே 18 மாதத்துலேருந்து 20 மாதம் ஆகும். குறைஞ்சது 2 வருஷம் நம்ம வளர்த்தணும். அந்த மாடு தயார் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நம்ம செலவினம். இன்றைக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அந்த தீனி கிடையாது, நம்மக்கிட்ட அந்த முதலீடு கிடையாது. ஏன்னா ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது இன்றைக்கி 200 300 வரைக்கும் செலவு பண்ணணும். ஆமாம், ஏன்னா நான் என் வயசுக்கு நான் 20-30 மாட்டுக்கு மேலே வளர்த்தி விற்றுட்டேன். நம்மளுடைய பாரம்பரிய எருமைகள் தோடா போன்ற நம்மளுடைய எருமைகள் பூராமே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து கப்பல்லேருந்து போகுது, அரபு நாடுகளுக்கெல்லாம் போகுது. இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே மிக மிக அழிவின் விளிம்பில் இருக்குது. அப்படி நீங்கள் உண்மையாகவே இந்த மாட்டை நேசிக்கிற மாதிரி தான் இந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்ணோம், மாட்டுக்கு தடை போடணும். 2 வருஷத்துக்கு எங்கேயுமே மாடு போடக்கூடாது. அது நாட்டு மாடு முக்கியமாக தடை போடணும். மாட்டுக்கறி உற்பத்தி கொஞ்சம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் அதை அழிச்சுட்டு எதுக்கு ஜெர்சி மாடு இங்கே எதுக்கு அங்கேருந்து ஹைப்ரிட், அங்கேருந்து ஹெலிகாப்டர்னு அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வந்து எதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இங்கே அங்கே நம்மகிட்ட இருக்கிற பாரம்பரிய நாட்டு மாடுலாம் அங்கே கொண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து அந்த உயிரிணுக்கள் அந்த ஊசியெல்லாம் வந்து இங்கே 800 ரூபா 900 ரூபா 1200 இப்படி போயிட்டுருக்கு. நம்மக்கிட்ட ஒரு காளை இனங்கள் பூரா அங்கே ஏற்றுமதி பண்ணியாச்சு, எல்லாம் அழிச்சாச்சு. ஆமாம், மக்கள் வந்து சிந்திக்கணும், திருந்தணும். நம்முடைய பாரம்பரிய நாட்டு மாடு வகைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். ஆமாம், மாடும் நமக்கு செல்வம் தான். அதை திருவள்ளுவர் சொல்கிறாரு, கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு மற்றையவை மாடல்ல உயிருக்கு. அதாவது மாடு ஒரு செல்வம் தான். நம்ம ஜல்லிக்கட்டு நம்மளாம் வீட்டில் ஆசாசியாக ஃபோட்டோ பிடிச்சி கூட நம்ம மாட்டுவோம். ஆமாம், ஏன்னா நாட்டு மாடுங்கிறது வந்து நம்ம 5 அறிவு தான், ஒரு அறிவு தான் இல்லை, அதுக்கு பேசுகிற திறன் மட்டும்தான் இல்லை, அனைத்தும் இருக்கும். ஆமாம், நம்ம ஒரு 10 மாடு 5 மாடு வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு முள்வெளியில் போய் அவுத்து விட்டோம்னா நம்ம குரல் கேட்டனுமே ஒடியாந்துடும். ஏன்னா நான் வளர்த்திருக்கிறேன், எனக்கு அதனுடைய அருமையெல்லாம் தெரியும். மாடுங்கிறது சும்மா கிடையாது. அது 2-3 வருஷம் வளர்த்தி பார்த்தா தான் அதனுடைய வழி என்னங்கிறது தெரியும். ஆமாம், உற்பத்தி பண்ணி உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுத்த நாடு தான் வாழும் வளரும். இது மிகப்பெரிய சந்தை பொருளாதார நாடு நம்ம இந்தியா. ஆமாம், நன்றி. மாட்ட திங்கறீங்களே வெக்கமா இல்ல? நீ தமிழன் எப்படி சொல்லுவீங்க? நான் மாடு சாப்பிடுறேன் சொல்லிக்க வேண்டியதா? மானங்கெட்ட தமிழ். உங்களுக்கு எதிர்க்க உட்கார்ந்து இருக்கு. நான் மானங்கெட்ட தமிழ். நீங்க நான் தமிழ் தான். நீ தமிழர் பரம்பரை இல்ல, நீ சோழர் பரம்பரை அல்ல, நீ பாண்டிய பரம்பரை அல்ல, நீ மரத்தமிழன் அல்ல. மரத்தமிழனாக இருந்தால் மாடு திங்க மாட்டேன். வேற என்ன சாப்பிட? மானங்கெட்ட தமிழ். நீ வேற என்ன சாப்பிட? மரத்தமிழ் என்ன சாப்பிட்ட? தமிழ் என்ன தின்னானா? மாடு மடித்தன கூட. நாட்டுக்குள்ள 33 கோடி தேவர் இருக்காங்க. நாங்க சும்மா அசுவமேத யாகம். அசுவம் என்றால் குதிரை. அந்த யாகம் நடத்தும் போது பசுமாட்டை அறுத்து தான் ஓம குண்டத்துல போட்டு அந்த கறியை எடுத்து திங்கிறாங்க. இந்து வேதமே சொல்லுகிறது. இந்து வேதத்தில் எங்குமே கறி உண்ணாதே என்கின்ற வார்த்தையே கிடையாது. இன்று உள்ள பிராமணர்களின் இட்டுக்கட்ட கதைதானே தவிர அவர்களுடைய வேத இதிகாசங்களை நன்கு உணர்ந்து தெரிந்து சொல்லுகிறேன். அவற்றில் எங்குமே கறி உண்ணாதே என்று கிடையாது. மாறாக நாய் கறியை கூட உண்கின்ற நரபலியை கூட உண்டு மனிதனையே உயிரோடு கொளுத்தி தின்று இருக்கின்ற சாட்சிகள் தான் அங்கு இருக்கின்றன தவிர அவர்கள் நடப்பது ஒன்று, சொல்வது ஒன்று.
நமக்கு சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும். வேர்ட் அண்ட் டீட் ஆல்வேஸ் ஒன் ஃபார் முஸ்லிம். அவன் அஸ்வமேத யாகம் நடத்தும் போது அந்த குதிரையோட கோசலப்படுத்தித்தான் ராமன் பிறந்ததாக ராமாயணத்தின் ஒரிஜினல் நகலில் உள்ளது. ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடறான், மருந்தா சாப்பிடறான். எல்லா ஊர்களையும் உடற்பயிற்சி கூடம் கட்டி வச்சிருக்கேன். சிற்றூர்களை உடற்பயிற்சி கூடம் போடா, ஜிம்முக்கு போய் நல்லா முகிழ்க்கும் தசையிடை அரும்புவது அழகுங்கிறான் தெரிவிக்கா. ஏத்ரா பாடியை தூக்குடா. பற்றுக்கொண்ட மானுடர்களே, உங்கள் நாட்டு ஒன்றிய அரசின் தலைவர்கிட்ட சொல்லுங்க, பிரதமர்கிட்ட சொல்லுங்க, மாட்டுக்கறி ஏற்றுமதியை நிறுத்துங்கன்னு. ஆண்டொன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து, இவர்கள் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ இஸ்லாமிய நாடுகள். அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? ட்ரெடிஷன் மீட். 4 பேர் முதலாளிகளில் ஒரே ஒருவர் தான் இஸ்லாமியர், மீதி 3 பேரும் பிராமணர்கள். இதை நம்ப மறுக்கிறியா? ஏண்டா ஊரானுக்கு ஊட்டி விடுதா, உள்ளவன் சாப்பிட்டு அடிச்சு கொண்டு வருவியாடா? என்னடா உன் தர்மம், உன்னுடைய நீதி, நியாயம்? 5 மணி நேரம் பேசினாலும் அதே டெம்போல பேசுறாங்க, பார்த்து படிக்காம பேசுறாங்க, இடையில தண்ணி குடிக்காம பேசுறாங்க. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கவங்களுக்கு. என்னை மாதிரி தினம் ஜிம்முக்கு போ, 5 மணி நேரம் பயிற்சி எடு, 1 கிலோ மாட்டுக்கறி வார ஒரு தடவை தின்னு, 5-6 முட்டையை சாப்பிடு. எப்படி தாங்க? மாட்டுக்கறி வித்து வந்த காசுல வாழ மாட்டேன்னு சொல்லுவாங்க. மாட புனிதன்னு சொல்ற நீங்கெல்லாம் சொல்லுங்க. நீங்க இங்க பாருங்க, உலகத்திலேயே நெய் எரிக்கப்படுவதும் பால் கொட்டப்படுவதும் மூத்தரம் குடிக்கப்படுவதும் இந்த நாட்டுல தான். அதனாலதான் புரட்சியாளர் சொல்றாரு அண்ணல் அம்பேத்கர், மாட்டை தொட்டால் புனிதம் என்றும் மனிதனை தொட்டால் தீட்டு என்றும் கற்பிக்கிற மதம் மதமே அல்லடா கேலி கூத்துறாங்க. என்ன கொடுமை இது? நீ அவ்வளவு இது பண்ணிக்கிட்டு மாடை நாங்க ஏற்றி தொட விட மாட்டோம், பாதுகாக்கிறோம்ட்டு வெட்டி ஏற்றிருக்கிறோம். சொந்த நாட்டு மக்கள் இதை பசிக்கு சாப்பிட்டா அடிச்சு கொள்றது, இது ஒரு கோட்பாடு, இது ஒரு தத்துவம். இதெல்லாம் பேசுங்களேன், உங்களுக்கு சாதனை தானே. இன்னைக்கு டிஜிட்டல் விவசாயத்துல டிஜிட்டல், இந்த டிஜிட்டல்ங்கிற வார்த்தை திகிழ்த்தப்படுற பாடு இருக்க. விவசாயமே இல்ல. ஒரு சட்டம், வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து 6-7 மாசமா டெல்லியில உட்காந்து போராடி விவசாயி அதுக்கு செவி சாய்க்கல. 5 மாநில தேர்தல் வருதுன்னா அவசர அவசரமா திரும்ப பெறன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிய கூட தூக்க மாட்டோம்னு நீங்க எப்படி சட்டத்தை திரும்ப பெறீங்க?